ஸ்ரீமத்யே கோதாய நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவவதார உற்சவமான ஆடிப்பூர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. அதில் முதல் திருநாளன்று காலை தாயார் விசேஷ அலங்காரத்துடனும் ஆண்டாளும் ரங்கநாதரும் தட்டொலி மண்டபம் என்று சொல்லக்கூடியதான மகா மண்டபத்திலே தட்டொலி முன்பு அலங்காரமாக எழுந்தருளுகிறார்கள். அங்கே பேரிதாரணம் என்று சொல்லக்கூடியதான பேரி என்ற வாத்தியத்தில் ரக்ஷாபந்தனம் செய்து வைகானச பகவத் சாஸ்திரத்தில் கூறப்பட்ட சாஸ்திரோக்தமான மந்திரங்களை கூறி இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லக்கூடியதான அஷ்டதிக் தேவதைகளையும் உற்சவத்தை நடத்தி கொடுப்பதற்காக ஆஹ்வானம் செய்யும் விதமாக சக்கரத்தாழ்வாருடனும் கருட கொடியுடனும் மாடவீதி ரதை வீதிகளிலே பிரதட்சிணம் வந்து மிக உயர்ந்ததான ஸ்வர்ண துவஜஸ்தம்பத்திலே துவஜாரோகணம், வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க துவஜாரோகணம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து தாயாரும் ரங்கநாதரும் யாகசாலை முன்பு எழுந்தருளி ரக்ஷாபந்தனம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து முதல் மண்டபமான சிங்கமால் குருட மண்டபத்திலே விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம் ஆகியவை நடைபெறுகிறது. அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி வனமாமலை மடத்திற்கு எழுந்தருள்கிறார். அங்கே விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம், பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு தொடக்கமானது, திவ்ய பிரபந்த தொடக்கமானது நடைபெறுகிறது. தினந்தோறும் 200 பாசுரங்கள் ஒவ்வொரு மண்டபத்திலும் சேவாகாலமாக சேவிக்கப்படுகிறது. அன்று இரவு ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கநாதரும் 16 வண்டி சப்பரம் என்று சொல்லக்கூடியதான 16 சக்கரங்களை உடையதான 16 செல்வங்களும் நமக்கு அளிப்பதற்காக ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கநாதரும் ரதவீதிகளிலே எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். இது திவ்யதேசங்களிலுமே கடைசி உற்சவத்தன்றே ரதோத்சவம் நடைபெறும். ஆண்டாள் நாச்சியாருடைய உற்சவத்தில் மட்டும் முதல் திருநாளும் திருத்தேர், 16 வண்டி திருத்தேர், கடைசி உற்சவமான திருவாடிப்புற உற்சவத்திலும் பெரிய திருத்தேர். இவ்வாறு பெரியாழ்வாராலே நியமிக்கப்பட்ட பிரம்மோற்சவமானது அதி ஆச்சரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டாள் நாச்சியாரை குடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவா என்று தொடர்ந்து அனுபவிப்போமாக. மங்களாணி பவந்து.